ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஜூன் மாதம் 2ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் மே மாதம் முழுதுமாய் கிருபையாய் நம்மளை காப்பாற்றி வழிநடத்தினார். கேட்கும்போது நல்ல மழையை தந்திருக்கிறார், தொடர்ந்து மழையை தந்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளின் இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குளிர்ச்சியான கால சூழ்நிலையை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். கடந்து போன மே மாதம் முழுதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை புதிய ஆசீர்வாதமான ஆண்டவரே நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளின் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானித்து வாசித்து பாடல்களை பாடி நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த இறை தியானத்தை ஆசீர்வாதம் இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தாரும், நண்பர் சாரும் சக்கசாரி எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலைவேளையிலே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே என்ற பாடலை சாருடைய இணைந்து நாம் பாடுவோம். போகும் வழியை
பாடுவோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆகவே முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு அரும்பெரும் ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 65 முதல் 72 வரை உள்ள பகுதி. திருச்சட்டத்தின் பயன், திருச்சட்டத்தின் த யூசஸ் ஆஃப் லா என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் கடவுளின் நன்மைகள் மற்றும் துன்பங்களின் வழியே கிடைக்கும் ஆவிக்குரிய பாடங்களை மிக அழகாக விவரிக்கிறது. இந்த பகுதிக்கு கடவுளுடைய நன்மையும் உபத்திரவத்தின் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். துன்பத்தின் வழியே விளையும் மேன்மை. சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலும் கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறான். துன்பங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மை புடமிட்டு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்வதற்காகவே என்பதை இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கிறேன். திருச்சட்டத்தின் பயன். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கு ஏற்ப உம் ஊழியனுக்கு நன்மையை செய்து உள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும், ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறு இழைத்தேன், ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள். நானோ முழு மனதுடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று. நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் வாக்கு மாறாதவர். மனிதனைப் போல கொடுத்த வாக்கை மீறுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் எப்பவுமே மறக்க மாட்டார். அவர் எப்போதும் தம் வார்த்தையின்படி நமக்கு நன்மை செய்கிறவர். நல்ல அறிவு மற்றும் விவேகம், கடவுளின் கட்டளைகளை நாம் நம்பும்போது சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நல் விவேகத்தை அவர் நமக்கு தருகிறார். அதை நம்ம பார்க்குறோம். என்னாகுமோ 23:19 பொய் சொல்வதற்கு இறைவன் மனிதர் அல்ல, தம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள அவர் மனிதன் அல்ல. பிலிப்பியர் 4:19 என் கடவுள் மகிமை மிக்க தம் செல்வ வளத்திற்கு ஏற்ப கிறிஸ்து வழியாக உங்கள் தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார் என்று பார்ப்போம். ரெண்டாவது, நம்மை உபத்திரவம் நம்மை வழி நடத்துகிறது. அதை நம்ம அங்கே பார்க்கிறோம். நான் துன்பத்திற்கு முன் வழி தவறி நடந்தேன், இப்பொழுது உமது வாக்கை கடைபிடிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். திருத்துதல். நாம் தடமாறி செல்லும் போது துன்பங்கள் என்ற வேலியை கொண்டு கடவுள் நம்மை நல்வழிப்படுத்துகிறார். கடவுளின் குணம். கடவுள் இயல்பாகவே நல்லவர், நன்மைகளை மட்டுமே செய்கிறவர். அவரது கண்டிப்பும் நம் நன்மைக்கே.
எபிரேயர் 12:11 எந்த கண்டிப்பும் அக்காலத்தில் மகிழ்ச்சிக்குரியதாய் தோன்றாது, துன்பமாகவே தோன்றும். ஆனால் அதனால் பயிற்சி பெற்றவர்களுக்கு அது பிற்காலத்திலே அமைதியையும் நீதியையும் என்னும் நற்கனியையும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:12 தந்தை தாம் விரும்பும் மகனை கண்டிப்பது போல ஆண்டவரும் எவர் மீது அன்பு கூறுகிறாரோ அவரை கண்டிக்கிறார். தேவ பிள்ளைகளை, துன்பம் நம்மளை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது. ஒன்றும் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறு செய்யும் போது கண்டிக்கிறார்கள், அடிக்கின்றார்கள். சில நேரத்தில் அதிகமாக கூட அடிச்சிடுறாங்க. ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்லா படிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கண்டிப்பது ஒன்றும் தவறு கிடையாது. ஒருவேளை அது பிள்ளைகளுக்கு வருத்தமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த அடி உதைதான் பிற்காலத்தில் அவர்களை நல்லவர்களாய் மாற்றும் இல்லையா? அதனால் பிள்ளைகளை நம்ம கண்டிக்க வேண்டும், அது தவறு இல்லை. அப்போ அது கண்டிப்பது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை திருத்துவதற்காக. மூன்றாவது, சோதனைகளிலும் சோர்ந்து போகாத விசுவாசம். அதான் நம்ம பார்க்கிறோம். அகந்தையர் என் மீது பழி சுமத்துகின்றனர், நானோ முழு இருதயத்தோடு உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன் என்று சொல்கிறார். உலகத்தினுடைய எதிர்ப்பு தீயவர்கள் நமக்கு எதிராய் பொய் வழக்குகளையோ அல்லது பழிகளையோ சுமத்தலாம். அவர்களின் இருதயம் கொழுப்பினால் மந்தமாக உணர்ச்சியற்று இருக்கலாம். நமது அர்ப்பணிப்பு மற்றவர்கள் என்ன செய்தாலும் விசுவாசிகள் முழு இருதயத்தோடு கடவுளின் திருச்சட்டத்தின் மீது மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5:11-12 என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி பொல்லாதவனவெல்லாம் பொய் கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், மகிழ்ந்து பேரானந்தம் அடையுங்கள். 1 பேதுரு 4:14 கிறிஸ்துவின் பெயரின் பொருட்டு நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். துன்பத்தின் உன்னத ஆசீர்வாதம் 71-72 பார்க்கிறோம். நான் துன்புற்றது எனக்கு நன்மையாயிற்று, அதனால் உமது நியமங்களை நான் கற்றுக்கொண்டேன். விலையேற பெற்ற பாடம். பல நேரங்களில் வசதியான வாழ்க்கையை விட துன்பமான நாட்களில்தான் நாம் கடவுளை நெருங்கி தேடவும் அவருடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் பழகுகிறோம். வார்த்தையினுடைய மதிப்பு இல்லையா? கடவுளின் வாய்மொழியாக தன்னுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளியை விட மதிப்பில் உயர்ந்தது கடவுளுடைய வார்த்தை. ரோமர் 8:28 பார்க்கிறோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களோடு அனைத்தும் நன்மைக்கு ஒத்து போகின்றன என்று நாம் அறிவோம். நீதிமொழிகள் 8:11 ஏனெனில் ஞானம் முத்துக்களை விட மதிப்பு மிக்கது, எத்தகைய செல்வம் அதற்கு இணையானது என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதை தான் நம்ம இந்த சங்கீதத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? வேதத்தின் நீளமான ஒரு அதிகாரம், எபிரேய அகர வரிசை, தேவ வசனத்தின் மேன்மை, உபத்திரவத்திலும் தேவன் நல்லவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவன் நன்மை செய்தார், கர்த்தாவே உமது வார்த்தையின்படியே உமது அடியனுக்கு நன்மை செய்தார். சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். சங்கீதம் 116:7 யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 8:2 நல்ல அறிவுக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல அறிவையும் ஞானத்தையும் எனக்கு போதித்தருளும்படிய கற்பனைகளை விசுவாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3:9 சாலமோன் கேட்கின்ற மனதை அடியனுக்கு தந்தருளும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கடவுளிடத்தில் கேட்க கடவன். நீதிமொழிகள் 2:6 கர்த்தரே ஞானத்தை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வசனத்தை புரிந்து கொண்டு வாழுவது. அடுத்தது, உபத்திரவத்துக்கு முன் வழி தப்பினேன் என்று சொல்றாரு. சங்கீதம் 119:67 நான் உபத்திரப்படுவ முன் வழி தப்பி நடந்தேன். சங்கீதம் 119:21 உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி போகிற அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். ஏசாயா 53:6 நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம். லூக்கா 15 முக்கியமான ஒரு பாடம் வருகிறது. என்னன்னா, கெட்ட குமாரன், வழி தப்பி போன குமாரன், அவன் ஆண்டவருக்கு விரோதமாக, அவனுடைய பிதாவுக்கு அப்பாவுக்கு விரோதமாக, அவனுடைய அண்ணனுக்கு விரோதமாக சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் தவறான பாதையில அவன் செலவு செய்கிறான். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். ஒரு சில நாட்களில பணத்தை சொத்தை எல்லாம் இழந்துட்டு பசியும் பட்டினியுமா இருக்கிறான்.
சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. தவிடை கூட சாப்பிட முடியல. பன்றிகள் சாப்பிடுகிற தவிடை கூட அவனால் சாப்பிட முடியாத நிலையில் அவன் யோசிக்கிறான். என் தந்தையார் வீட்டுக்கு போகிறேன், அங்கே வேலைக்காரிகளை நல்ல உணவை சாப்பிடுவாங்க, நல்ல உடை உடுத்திருப்பாங்க, நான் ஒரு வேலைக்காரனா போறேன்னு சொல்லி அவன் திரும்பி வருகிறான். தந்தையார் ஓடி போய் அவனை அழைத்து கொண்டு அவனுக்கு விருந்து செய்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக அவர் மரித்த ரத்தம் சிந்தினார், நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். உபத்திரவப்படுவது நல்லது, ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, உடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார், தீமைக்காக அல்ல. தீமை எனக்கு வராது, ஏனென்றால் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு எந்த தீமையும் வராது என்று சொல்லி இந்த நாளை நம்ம ஆரம்பிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன மே மாதம் முழுதுமாய் எங்களை காத்து புதிய மாதத்தை தந்து நேற்று தினத்திலே ஆலயத்திலே அந்த நாளை தொடங்கி திருவிருந்தில் பங்கு பெற்றோம். நம்முடைய ரத்தம் சரீரம் எங்களுக்குள்ளாய் வந்து என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய வியாதிகளை குணமாக்கி எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குழந்தை முதல் பெரியோர் வரை ஆசீர்வதியும். வெளிநாடுகளில் ஆண்டவரை இந்தியாவில் பல மாநிலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை தந்து இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் நல்ல மழையை தந்து இப்படி புல் பூண்டுகள் கிணறுகள் ஆண்டவர் எல்லாம் நிரம்பி, ஆறுகள் ஆண்டவரை நிரம்பி நாங்கள் செழிக்க கர்த்தர் கிருபை தாரும். வியாதிகள் பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றம். என்னுடைய எல்மாங்க பொண்டியஸ் பிசார் நிக்சன் ஐயருக்காகவும் என்னுடைய தாமஸ் ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றும் ஆண்டவர்கள் எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை தார். இந்த ஊழியத்தினங்களோடு இருந்து இதை ஆண்டவர் பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்கிற அன்புக்குரிய நண்பர் சாரி ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் அன்புக்குரிய சாக்க சாரி டீச்சரையும் ஆண்டவரை அடியனையும் மனைவி பிள்ளைகள் என் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி மின்னூர் வடகர மேல் சிறப்பு திருச்சபைகள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இதோ சுகவீனமாக இருக்கின்ற என்னுடைய செல்வம் கோயில் பிள்ளை மின்னூர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல சுகத்தை தார். இன்றும் டெஸ்ட்டுக்காக அடுக்குமாறை மருத்துவமனை செல்லுகிற போது அவருடைய பயணங்களை வாய்க்க செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். தேவைகளை சந்திய ராஜா. இந்த நாளில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், போதக பிதாக்களை ஆசீர்வதியும், மிஷினரிகளை ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவர் உலகம் முழுக்க பணியாற்றுகிற அனைத்து போதக பிதாக்களையும் மிஷினரிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். திருச்சபைகள் ஆசீர்வதியும், ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆசீர்வதியும். குறிப்பாக ILCக்காக, ஆம்பூர் சபை சங்கத்துக்காக பள்ளிக்கூடங்கள், ஸ்பெஷல் பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரமாய் திறக்கும்படியான சூழ்நிலை தாரும். அனைத்து ஆயர் பெருமக்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதி ராஜா. பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். இப்படி இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி பிரதமருக்காக, ஆண்டவருடைய முதலமைச்சருக்காக ஜபிக்கிற அனைவரும் அவங்க பணியை சிறப்பாக செய்ய கிருபை தார். இந்த நாள் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய இல்லத்திலே உள்ளத்திலே அமைதி, சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் பெருகட்டும். விடுதலை தந்து வழிநடத்த ராஜா. தொடர்ந்து காத்தருளும். இந்த நாள் முழுக்க உடைய பணிகள் பயணங்களை ஆசீர்வதிங்க. உடைய இரத்த கோட்டைகளாக எங்களை மறைத்து கொண்டு வாழாக்காமல் தள்ளாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். காத்தருளும், வழிநடத்தும். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசைகள் நம் அனைவரோடு கூட நாள் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.